நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. உனக்கு எல்லாம் இருக்காங்கல்ல, நான் வேணாம்ல, அப்ப விடு, நான் பாத்துக்கிறேன், நான் போய் பேசிக்கிறேன். தம்பி நல்ல தம்பியா இருக்கு, தங்க கம்பியா இருக்கு, தம்பி எங்க போனாலும் கூட்டமா இருக்கு, தம்பி மாதிரி ஒரு ஆளே கிடையாதுன்றாங்க. அந்த தம்பி இந்த தம்பியும் கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி ஒரே வயசு தான். அதனால 2 பேரும் இறங்கி களத்துல நடந்தாங்கன்னா நல்லா இருக்கும், கல்கழுத்து போயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, என்ன இப்படி சொல்றாங்க, ஓவரா பேசுறேன், இவங்களே காலவாரிடுவாங்க. நம்ம பசங்க கிடையாது. ஏன்னா இங்க இல்ல, கல்டிவேஷனே இல்லாதப்போ உங்களுக்கு எப்படி அது கையில கிடைக்கும்? How is it possible? அமைச்சர் சொல்லியிருக்காருல்ல, கல்டிவேஷனே இல்லைல்ல. கல்டிவேஷனே இல்லாதப்போ எப்படி வந்து போதை ஊசி நீங்க சொல்ற அந்த பேர்லாம் சொல்லாதீங்க, அந்த அதெல்லாம் எப்படி கிடைக்கும்? அஞ்சாலாம் எப்படி கிடைக்கும்? நஞ்சா நஞ்சா வச்சுக்குங்க, இந்த நஞ்சாலாம் எப்படி கிடைக்கும்? நஞ்சான்னு வச்சுக்கோங்க. நஞ்சா எப்படி கிடைக்கும்? நஞ்சா போட்டாதான் பாய்ஸ் எல்லாம் நிஞ்சாவா வேலை செய்வாங்க. இங்க இல்லவே இல்லை. ஆமா, அதான் அமைச்சர் சொன்னாலும் நம்ப மாட்டீங்கன்னா அப்புறம் என்னதான் பண்றது உங்களை? ஏதோ ஒரு எடுத்ததை நீங்க வந்து அந்த சேனல் தான் பேரை கெடுக்கணுன்றதுக்காக, ஆளுங்கட்சியோட பேரை கெடுக்கணுன்றதுக்காகவே இந்த வேலையெல்லாம் அந்த சேனல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏதோ அவங்க நிருபர் ஒரே தடவை ஒரு அடிச்சிட்டாரு, அதுக்கு என்னமோ பெருசா அப்படியே கோவப்பட்டு எல்லா நேரமும் அப்படியே வந்து சொல்ல வேண்டியது. ஆனா அந்த சேனல்லே நிறைய பேர் திமுக காரங்க இருப்பாங்க. இதை கேட்டா சேனல் பேரை சொல்லுன்னுபாங்க. அது சேனல் பேர்லாம் சொல்லலாம், நியூஸ் 24/7 நியூஸ் தமிழ். இந்த சாதி இல்ல இது கிடையாது, தமிழர்ன்ற ஒரு இதுதான், நாங்களாம் யாரும் சாதி பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேட்பாளர்கள் அறிவிச்சாங்க பாத்தீங்களா? எல்லா கொள்கைங்கெல்லாம் இருக்கு, ஆனா கவுன்சிலர் கூட ஜெயிக்க மாட்டோம், ஜாதி பார்த்து தான் சீட்டு கொடுப்போம், ஜாதி பார்த்து தான் ஆள் நிறுத்துவோம். அப்புறம் என்ன கொள்கை கோட்பாடு என்ன சொல்ல வேண்டியிருக்கு? ஒன்றும் தேவையே கிடையாது. ஒரு நாள் திறன்நிதி கொடுத்ததுக்கெல்லாம் கணக்கு கேட்டாருன்னா அண்ணனோட வண்டவாளம் தாண்டவாளம் என்னன்னு தெரிஞ்சிடும். திறன்நிதிக்கு கணக்கா? ஓஹோ, அண்ணனே கணக்கு கேட்கறியா? அந்த அளவுக்கு ஆயிட்டீங்களா நீங்க? கணக்கு கேட்கற அளவுக்கு கணக்காளர் ஆயிட்டீங்க நீங்க. எம்ஜிஆர் கணக்கு கேட்குறீங்க. கொடுத்தா கணக்கு கேட்க தான் செய்வோம். செலவு கணக்கு சொல்லுங்க, மாநாட்டோட மொத்த செலவு கணக்கு மட்டும்தான் உங்க வேலை, கணக்கு கேட்கறது உங்க வேலை கிடையாது. குடிக்க மட்டும்தான் உன்னை எவர சொன்னேன், கொடுக்கறது எவ்வளோன்னு கொடுக்க இது பண்ண சொல்லலை. அதனால அதோட விட்டுறணும். கணக்கெல்லாம் கேட்குற வேலை வச்சுக்கிட்டிங்கன்னா, எவ்வளோ அழகாக வந்து புல்லுக்கட்டும் காலையும் வந்து வச்சு ஒரு அழகாக ஒரு கதை சொன்னதுக்கு அதையே வந்து பெருசாயிடும் பார்த்துக்குங்கன்னு சொல்லிச்சா அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ அது வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு ஆளுன்னு. ஸோ அதை இறக்கி விட்டுருக்காங்க, இவங்க போய் விழுந்துட்டாங்க. அதுக்கு அமைதியாக கடந்து போயிட்டாங்கன்னா அதுக்கு மார்க்கெட் அவுட் ஆகிடும், மறுபடியும் சீப்போ அப்படின்றவாங்க. நீங்கள் திருப்பி ஏதாவது பேசி ஏற்றி விட்டீங்கன்னா அதை டிவி சீரியலில் ஷோஸ் எல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும், பார்த்துக்குங்க. அந்த மாதிரி தான் புல்லுக்கிட்டு நல்லா தின்னு வளர போகுதுன்னு நினைக்கிறேன். அதுதான் நடக்கும், நீங்கள் வேணா பாருங்க. ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசு நிலை பற்றி விவாதிக்கலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ஐயோ, குடும்பங்களை சொல்ல மறந்துட்டேனே, சொல்லிடுங்க. சாரிங்க. ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்கள் நான் இன்னைக்கு சொன்னேன். ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்கள் அனைவருக்கும் வணக்கம். ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பண்ணாதவங்க குடும்பமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. என்னங்க குடும்பமா வாங்கன்ற மாதிரி குடும்பங்கள் கொண்டாடும் சேனல்னு வச்சுக்க வேண்டியதா என்ன இருக்கு? சரி, ஓகே. கடைசி வீடியோக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதுக்கு ஒரு நன்றி வந்து உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். என்னங்க நன்றி கடன்? நன்றி, அது நல்லா இருக்கு. முதல்ல நல்லக்கண்ணு அவர்கள், சிபிஐஎம் நல்லக்கண்ணு அவர்களோட இறப்பு நேற்று பார்த்தோம். இப்போ இறுதி ஊர்வலம் வந்து போயிட்டு இருக்கு. தியாக செம்மல், தியாக தீபமான ஐயா நல்லக்கண்ணு அவர்கள், தோழர் நல்லக்கண்ணுன்னு தான் சொல்லணும். அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்கிறத தான் விரும்புவாங்க. ஏன்னா கம்யூனிஸ்ட் தோழர்கள்னு தான் சொல்லி விரும்புவாங்க. நீங்கள் எப்பேர் சின்ன பையனாக இருந்தாலும் உங்களை தோழர்னு சொல்லி தான் அவங்களுமே வந்து அழைப்பாங்க. அந்த கம்யூனிஸ்டுகள்லேயே மிக முக்கியமான ஒரு தலைவர், எளிமையின் சிகரம். எல்லாருக்கும் ஒவ்வொரு தலைவருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும், இல்லை ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு தலைவர்களை பார்க்கும்போது ஒரு பார்வை இருக்கும். இப்போ கலைஞர் அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கும். ஜெயலலிதா அவர்கள் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு பார்வை இருக்கும். மு.க. ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு பார்வை இருக்கும். எம்ஜிஆர் அவர்கள் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு பார்வை இருக்கும். ஆனால் நல்லக்கண்ணு அவர்களை மட்டும் எல்லா மக்களுக்கும் ஒரே பார்வை தான், எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் ஒரே பார்வை தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சி மூத்த தலைவர்களும் அவரை வந்து ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய அரசியல், அவருடைய அந்த தியாகம், அவருடைய எளிமை அப்படின்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கே தவிர ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமாக அவருக்கு வந்து மாறினதில்லை.
அவர் இருந்த காலகட்டத்தில் நாமளும் இருந்திருக்கோம். நமக்கு ஒரு முன்னுதாரணமா இருந்திருக்காரு. அரசியல் இருக்கக்கூடிய பல பேருக்கு முன்னுதாரணமா இருந்திருக்காரு. எளிமையாகவும் வாழ முடியும். ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் பல லட்சங்கள் வச்சுக்கிட்டு படமா இருக்கணும், கூட ஆட்களை எந்த நேரமும் வச்சுக்கிட்டு இருக்கணுன்றதெல்லாம் இல்லை. உங்களுடைய அரசியல் நல்ல அரசியலாக இருந்தால், எளிமையான அரசியலாக இருந்தால் அது இப்படி தான் இருக்குன்றதுக்கு மிக மிக முன்னுதாரணம் தோழர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் தான். அவர் இருந்த காலகட்டத்திலே நம்மளும் இருந்திருக்கோம் அப்படின்றதுக்கு நம்ம ஃபியூச்சரில் நம்மளோட மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு, வாரிசுகளுக்கு சொல்றதுக்கு இப்படி ஒரு தலைவர் இருந்தாரும் சொல்றதுக்கு முன்னுதாரணமாக ஐயா இருக்கார். அவருடைய இறுதி ஊர்வலத்துல கூட பாருங்க, அவருடைய இறுதி ஊர்வலம் சுடுகாடுகள்ல இல்ல, எங்கேயோ போய் அவர் அடக்கம் பண்ணல. அவரை வந்து மருத்துவமனையில தான் ஒப்படைக்க போறாங்க. அது அவருடைய விருப்பம். 2016 அவர் கேட்டிருந்தாரு, என்னுடைய உடலை வந்து மருத்துவமனையில ஒப்படைச்சிருங்க, அது 4 பேருக்கு உபயோகமா இருக்கணும். ஒரு மனிதன் இறந்த பிறகும் அவருடைய உடலை கொடுத்து ஒரு உபயோகமா இருக்கார். வாழ்ந்த போதும் மக்களுக்கு உபயோகமா இருந்தார், இறந்த பின்னும் உபயோகமா இருக்காருன்னும் போது இந்திய அரசியல் வரலாறுல மிக முக்கியமான ஒரு தலைவராக ஐயா தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் எப்பவுமே வந்து இருப்பார், பார்க்கப்படுவார், பார்க்கப்பட வேண்டும் அப்படின்றது நம்மளுடைய விருப்பம். அதுதான் நம்மளுடைய ஆசையமா இருக்கு. அவருடைய அந்த ஆன்மா வந்து சாந்தி அடையும், கண்டிப்பா வந்து சாந்தி அடையும். அவருடைய ஆசை போலவே அவருடைய உடல் வந்து ஒப்படைக்கப்படுது அப்படின்றது சந்தோஷமான விஷயம்தான். 101 வயது வரைக்கும் அவர் வந்து வாழ்ந்திருக்கார். பெரிய விஷயம் இல்லை, 101 வயசுன்றனா சாதாரண வயசு கிடையாது. ஸோ கஷ்டப்பட்டிருக்காரு. அவருடைய இளமை காலங்களில் அவருடைய 18 வயசுலேயே அவர் வந்து இந்த கட்சியில் இணைந்து சிறைக்கு சென்று அவருடைய போலீஸ் அவங்களுடைய மீசையெல்லாம் பிடுங்கியிருக்காங்க. அவர் மீசையே இல்லாமல் தான் இருப்பார், பார்த்துருக்கீங்களா? அவருக்கு அவ்வளோ கொடுமையெல்லாம் நடந்திருக்கு. அவருடைய மீசை முடியெல்லாம் பிடுங்கி அவரை வந்து கொடுமையெல்லாம் படுத்தியிருக்காங்க. அவ்வளோ வந்து அந்த கட்சிக்காக அவர் வந்து உழைச்சிருக்கார், அந்த மக்களுக்காக வந்து உழைச்சிருக்கார், போராடி இருக்கார். ஸோ அவர் வந்து போற்றி வணங்குறதுல எந்த தவறும் கிடையாது. அந்த நெட்டுக்கு அவர் இறங்கும்போது அந்த அஞ்சலி செலுத்துறதுக்காக எல்லாருமே வந்திருந்தாங்க, தலைவர் எல்லாருமே வந்திருந்தாங்க. விஜய் அவர்களும் போய் அஞ்சலி செலுத்த போயிருக்காங்க. அங்கே போகும்போது கூட நம்ம மீடியா வந்து சும்மா விடலை. சார் ஒரு பேட்டி கொடுத்துட்டு போங்க, சார் ஒரு பேட்டி கொடுத்துட்டு போங்கன்னு சூழ்ந்துட்டாங்க. எந்த இடத்துல என்ன பண்ணணுன்றது இன்னும் அவங்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு இல்லை. எல்லாருமே பேசினாங்க, எல்லாருமே வந்து மைக் முன்னாடி வந்து பேசினாங்க. விஜயும் பேசிட்டு போயிருக்கலாம், என்னுடைய கருத்து வேற. எல்லாரும் வந்து இரங்கல் தெரிவிச்சாங்க, அவருடைய புகழை வந்து சொன்னாங்க. ஸோ எல்லாருமே வந்து சொல்லும்போது விஜய் அவர்கள் இருக்கு இல்லைன்ற தாண்டி பேசுறவங்க பேசலாம், இல்லாதவங்க போயிடலாம். வற்புறுத்தி பின்னாடியே துரத்திட்டு வர்றதுன்றது தான் கேட்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு அவரு தானங்க முற்றுப்புள்ளி வைக்கணும். அது வராமல் இருக்கிறதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது விஜய் தானே. அவரை வந்து தேடுறாங்க, கேட்குறாங்கன்றது வேற. அவருடைய பர்சனல், அவர் கொடுக்க விருப்பம் இல்லாததெல்லாம் அவருடைய பர்சனல். பட் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது விஜய் தானே. ஜஸ்ட் வந்து அந்த ஒரு இரங்கலை, அவர் மாலை போட்டார், வந்தார், நேரில் வந்தார், எல்லாம் ஓகே. வந்து ஒரே ஒரு வார்த்தை, இந்த மாதிரி ஐயா நல்லக்கண்ணு அவர்களுடைய அந்த காலத்தில் நாமளும் வாழ்ந்தது, அவருடைய இறப்புன்றது இந்த அரசியலுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வேதனை அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுல ஒன்றும் இல்லை. அதுக்கு மீறி அவங்க கேள்வி கேட்க போகிறாங்க, எப்படி நீங்கள் அதுக்கு பதில் சொல்ல போகிறது இல்லை. ஸோ அதனால் வந்து அந்த இரங்கலை தெரிவிச்சிருக்கலாம். ஏன்னா ஏன் அவரை துரத்துறாங்க? அவர் விலகி போக போக அவரை துரத்துறாங்க. ஒன்ஸ் அவரும் வந்துட்டாருன்னா அப்போ உங்களை பெருசாக வந்து துரத்த மாட்டாங்க, தொடர்ந்து வந்து உங்களை அவ்வளோ இது கேள்விகள் கேட்க மாட்டாங்க. பட் மீடியாவும் நீங்கள் சொல்கிற மாதிரி அவரை ரொம்ப இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இல்லை அவரன்னு இல்லை, பொதுவாக இருக்குது ஜோ. ஆனால் என்னன்னா, இப்போ திருமாவளவன் அவர்களோ மற்ற கட்சி தலைவர்களோ, ஜெயக்குமார் அதிமுகவில் ஜெயக்குமார் மாதிரியோ, திமுகவில் எல்லாரும் இருக்கிற மாதிரியோ ஒரு மேடை இருக்குது. அந்த மேடையில் வந்து ஒரு இரங்கல், அந்த இரங்கலை வந்து தெரிவிச்சுட்டு போகிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அதை மீறி கேள்வி கேட்குறவங்களுக்கு அவர் பதில் சொல்ல போகிறது இல்லை. உண்மை தானே? இப்போ ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குற ஐடியாவில் இல்லை அப்படின்னா இப்போ அவர் அதை பற்றி பேச போகிறது இல்லை. எல்லாரும் இருக்க போகிறாங்க அந்த இடத்துல. அதை போய் அந்த இரங்கலை மட்டும் தெரிவிச்சுட்டு அவர் போகிறார், இவ்வளோதான். ஆனால் அதுக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் வருதுன்றது தெரியல. அதுக்கு அவரு தான் முற்றுப்புள்ளி வைக்கணும். அது யாரும் எதுவுமே பண்ண முடியாது. இதில் நீங்கள் மீடியாவை நீங்கள் குறை சொன்னாலுமே கூட பிரச்சனை அவங்ககிட்டையும் இருக்குது. ஒரே ஒரு வார்த்தை இரங்கல் தெரிவிச்சுட்டு போகிறது எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் தெரிவிச்சுட்டு இருக்கலாம். பட் தெரிவிக்காதவரையும் பிடிச்சி வலுக்கட்டாயமாக தெரிவிக்க வைக்கணும்னு சொல்கிறதும் நியாயம் கிடையாது. ரெண்டு பக்கமுமே பிரச்சனை இருக்குது. அதுதான். அடுத்து இப்போ உள்ள போயிருவோம். நம்ம இப்போதான் போகிறோமா? வெரி குட். திமுக காங்கிரஸ் கூட்டணி. யார் சொன்னா? தாவேகா காங்கிரஸ் கூட்டணி இல்லை, திமுக காங்கிரஸ் தான். தாவேகா காங்கிரஸ் தான். உங்களுக்கு யார் சொன்னா? ஏன்னா நியூஸ்ல சொல்லிக்கிட்டே இருக்காங்களே. நியூஸ்ல தான் இதுவும் சொல்றாங்க. நியூஸ் 24x7, பாலிமர் நியூஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வெட்டி மேலேயே போயிட்டாங்க. பொய்யான சத்தியமான நியூஸ் கூட போட. சத்தியமான நியூஸ் நம்ம நம்ப கூடாது. சத்தியமான நியூஸ்ல எப்பவுமே போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் புதிய தலைமுறை எல்லாருமே போடுறாங்க. பட் இப்போ நம்ம உட்கார்ந்து பேசிட்டு இருக்க இந்த வேலையில ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, சேப்பே தகை என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்ல நாங்க வந்து இவங்க கூட தான் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. நாங்க வந்து எங்களுடைய அண்ணன் கூட தான் வந்து
பேச்சுவார்த்தை, நாளை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை வந்து நடக்க போகுது அப்படின்னு சேப்பே தகை நாளைக்கு. ஆமா சேப்பே தகை சொல்லியிருக்காரு. ஆனா சேப்பே தகை பேச்சை எடுத்துக்கணுமா இல்ல கிறிஸ் சோடாங்கர் பேச்சை எடுத்துக்கணும்னு ஒரு பிரச்சனை இருக்கு. கிறிஸ் சோடாங்கர் ஓப்பனா ஒரு பேட்டி கொடுக்குறாரு. ஆமாங்க, நாங்க தாவேகா கூடயும் பேசிட்டு தான் இருக்கோம், நல்ல ஆஃபர்லாம் இருக்குது, சூப்பரா போயிட்டு இருக்குது, குட் காய்ஸா இருக்காங்க, நல்ல மரியாதை கொடுக்குறாங்க, வாங்கன்றாங்க, போங்கன்றாங்க, சீன மாட்டேங்கிறாங்க, தூண்ண மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதுக்கு திமுக தரப்புல இருந்து எந்த பதிலுமே இல்ல. இருக்கு, அது நேத்து வரைக்கும் இல்லைன்ற, இன்னைக்கு இருக்கு. என்ன இந்த மாதிரி எதுவுமே சொல்லல வைக்கல, நீங்க பாட்டு இப்படி இருக்கீங்க, இதுல தண்ணியில போட்ட உப்பு மாதிரி கலக்குறீங்களே அப்படின்ற மாதிரி. தண்ணியில உப்பு போட்ட அந்த மாதிரி தானே, கல்லு மாதிரி கல் எதுவுமே ஆகாது இல்ல, உப்பு தானே கரையும், இப்படி இருக்கீங்க நீங்க அப்படின்னு கேட்டோன்னே அமைதியா இருந்தாங்க, என்னன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு டக்குன்னு ரகுபதி அவர்கள் வந்துட்டு, அவர்லாம் ஒரு ஆளாங்க, அவர் ஒரு ஆளுன்னு அவர் ராகுல் காந்தி சொல்லணும், ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி தான் முடிவு பண்ணணும். ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் முடிவு பண்ணணும்னா ஸ்டாலினும் ராகுல் காந்தி தானே பேசிக்கணும். எதுக்கு கிறிஸ் சோடாங்கர்னு ஒருத்தர் இந்த இதுக்கு தேர்தல் குழுக்கு கனிமொழி எதுக்கு போய் போட்டிருக்காங்க, கனிமொழி ஏன் பேசணும்ன்ற கேள்விகள்லாம் நமக்கு வரலாம், அதெல்லாம் நமக்கு வரக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க பிரச்சனை இதுதான். இப்ப தொடர்ந்து காங்கிரஸ் ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கு. என்னதான் சொல்ற நீ, எனக்கு இது செட் ஆகாது, எனக்கு ஆட்சியில பங்கு வேணும், எனக்கு 38 தொகுதி வேணும், எனக்கு வந்து உள்ளாட்சி அமைப்புல எனக்கு இது வேணும், அதிகாரம் வேணும், மாநகராட்சியில எனக்கு மேயர் வேணும், எல்லாத்தையும் நீ கொடுக்குறியா, எல்லாத்தையும் நான் கொடுக்குற தயாரா இருக்கேன், பட் அதுக்கு நீ ஒர்த்தா அப்படின்னு கேட்டா அந்த பத்திலாம் நீ கேள்வி கேட்காத, என்ன வச்சுதானே நீ ஜெயிக்கிற, என்னோட 3% இல்லைன்னா உனக்கு என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு அவங்க ஒரு பக்கம். ஆனா பட் இவ்வளவு நாள் என்ன வச்சு ஜெயிச்சுட்டா ஒரு தடவை தோத்து போன்றாங்களா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு என்ன சொல்றாங்க, என்னடா இந்த 3% ஒரு பெரும் பிரச்சனையா இருக்கு, யாராவது ஒரு 3% நல்லா இருக்கிறவங்க தான் எல்லாரும் தான் உங்க பக்கம் வந்துட்டாங்களே, 0.3 எல்லாமே உங்க பக்கம் தான் இருக்கு, இதுக்கு மேல யார் தான், அப்புறம் அதிமுக தான் கொண்டு வரணும் உங்களுக்கு, திமுக கூட்டணியில் அதிமுக இருந்தால்தான் வெற்றி பெறுன்ற அளவுக்கு எல்லாருமே கூட்டணியில வச்சாச்சு. அதனாலதான் காங்கிரஸ் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க, உனக்கு எல்லாம் இருக்காங்கல்ல, நான் வேணாம்ல, அப்ப விடு, நான் பாத்துக்கிறேன், நான் போய் பேசிக்கிறேன், தம்பி நல்ல தம்பியா இருக்கு, தங்க கம்பியா இருக்கு, தம்பி எங்க போனாலும் கூட்டமா இருக்கு, தம்பி மாதிரி ஒரு ஆளே கிடையாதுன்றாங்க. அந்த தம்பி இந்த தம்பியும் கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி ஒரே வயசுதான், அதனால 2 பேரும் இறங்கி களத்துல நடந்தாங்கன்னா நல்லா இருக்கும், கல்கல்த்து போயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, என்ன இப்படி சொல்றாங்க, ஓவரா பேசுறேன், இவங்களே காலவாரி. நீங்க இந்த படம் பாத்துருக்கீங்களா, கவுண்டமணி அரசியல்வாதியா இருப்பாரு பச்சை கலர், ஆமா வடிவேலு, இந்த ஐஸ் வைக்கிற பையன் ஓவரா டென்ஷன் பண்றானே நம்மளன்ற மாதிரி, ஓவரா பேசிட்டோமோ, இறங்கி தள்ளுங்க அப்படின்னு, ஏங்க போகணும்னா இறங்கி தள்ளுங்க அப்படின்னு இவன் சொல்லுவான், வடிவேல் சொல்லுவாரு, அந்த மாதிரி கவுண்டமணிய. அந்த மாதிரிதான் இப்போ வந்து காங்கிரஸும் திமுகவும் இருக்கு, இறங்கி தள்ளாதான் வண்டி ஓடும், வண்டி ஓடினாதான் ஏறி போக முடியும். ஆனா நம்ம அரசியல்வாதி, நம்ம எப்படி இறங்கி தள்ளுறது, இந்த ஐசி விக்கிற பையன்லாம் நம்மளை வந்து யூஸ் பண்ணிக்கிறானே அப்படின்ற ஒரு எண்ணமும் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் வெளியே பில்டப்பா என்ன பண்றது, அமைச்சர்களை வச்சு அதெல்லாம் என்ன பேசுறீங்க நீங்க, அதெல்லாம் என்ன, அதெல்லாம் ராகுல் காந்தி சொல்லட்டும், கிறிஸ் சோடங்கர்லாம் சொல்லக்கூடாது. அப்ப கிறிஸ் சோடங்கர் வந்தா வீட்டுக்குள்ள சேர்க்காதீங்க, கை கொடுத்து அவரெல்லாம் சேர்க்க பேச்சுவார்த்தைக்கு இல்ல, இவ்வளவு பிரச்சனை இல்லைன்னா கேசி வேணுகோபால் வந்தப்பவே முடிஞ்சிருந்திருக்கும், கனிமொழி போய் பேசினப்பவே முடிஞ்சிருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆக்சுவலா நல்ல பரஸ்பரம் தாவேகாவுக்கும் காங்கிரஸுக்கும் நல்ல ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அவங்க கொடுக்குற ஆஃபர்லாம் வந்து மயக்கடிச்சு விழுற அளவுக்கு இருக்கான். காங்கிரஸ்க்கு கொடுக்குற ஆஃபர் எல்லாமே என்ன நீங்க இவ்வளவு தரேன்றீங்க அப்படின்ற அளவுக்கு அவங்கள்ட்ட நான் தரேன் நீ கவலைப்படாதன்ற அளவுக்கு அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி மரியாதை என்ன அவங்க எதிர்பார்க்குறாங்களோ இதெல்லாம் ஆட்சியில பங்கு அதெல்லாம் வந்து சொல்றாங்கனாலும் இங்க இருக்கக்கூடிய சில பேருக்கு வந்து அது வந்து இல்லை, இது எப்படிங்க அது அவங்க போய் என்னங்க நம்ம பண்றதுன்னா. பட் ராகுல் காந்தியோட எண்ணம் வந்து ஏதாவது ஒரு புது முடிவு எடுக்கணுன்ற மாதிரி இருக்கிறதா தகவல். பட் ஆனால் வந்து அன்னை வந்து அதுக்கு வந்து ஒத்து வரலன்ற மாதிரியும் தகவல். அதனாலதான் சேப்பே தகை என்ன பண்ணியிருக்காரு, இப்போ வந்து இல்லை இல்லை அங்கே போயிட்டாங்களா, என்ன இல்லை ஆளாளுக்கு ஒன்று பேசிக்கிட்டு இருக்காங்க, சரி நம்ம போய் ஒன்று பேசிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் இல்லை, நாங்கள் திமுக கூட தான் கூட்டணி பேச்சு பேசுறீங்க, நீங்க மட்டும் போய் பேசிக்கிட்டு இருங்க, செல்வ பெருந்துங்க நீங்க போய் பேசிக்கிட்டு இருங்க, நாங்களும் இங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தாவேகா கூடயும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட தேமுதிக மாதிரி ஒரு நிலைமையை வந்து காங்கிரஸ் எடுத்திருக்கு. இங்கேயும் பேசுவோம் இங்கேயும் பேசுவோம், இங்க ரொம்ப ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணாங்க, நம்ம கேட்கறது எதுவுமே கொடுக்கல முடியாது, அதுக்கெல்லாம் பாசிபிளே இல்லைன்னு சொன்னாங்கன்னா சரி ஓகே நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் பாருங்க இந்த தேர்தலில் நீங்கள் எப்படி சந்திக்கிறீங்கன்றதை நானும் பார்க்குறேன் அப்படின்னு சவால் விடலான்ற அளவுக்கு இங்கே போயிட்டு இருக்கு. பட் என்ன இருந்தாலும் ஒரு வாய்ப்பு எட்ஜ் வந்து திமுகவுக்கு தான் இருக்கு, தாவேக்காவை விட திமுகவுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு, அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. எல்லாரும் சேர்ந்து கதறி அழுது ஒப்பாரி வச்சு என்ன ஆகும் தெரியுமா, நம்ம வாழ்க்கை என்ன ஆகும் எப்படி ஆயிடும் தெரியுமா அப்படின்ற அளவுக்கு போவாங்க. பட்
டெல்லி என்ன சொல்லுதோ அதுதான் ஃபைனலாக இருக்கும். ராகுல் இது வரைக்கும் சொல்லலை. கிட்டத்தட்ட 5ஆம் தேதி வரதாக இருந்த ராகுல் இப்போ தள்ளி போகிறதாக தகவல். அதற்கு காரணம் இந்த புது முடிவுகளாகவும் இருக்கலாம். அந்த முடிவு எடுத்தால் அரசியலில் மிகப்பெரிய மாற்றம், தமிழ்நாட்டு அரசியலில் பெரிய மாற்றம் ஏற்படும். நிறைய பேர் வருவாங்க, காங்கிரஸ்லாம் ஒரு ஆளான்னு கேட்பாங்க. காங்கிரஸே RSSன்னுவாங்க. பார்த்தீங்களா, CONGRESS எடுத்துருங்க, RSS வந்துருச்சு பாருங்க. அதுலேயே காங்கிரஸ்லேயே RSS இருக்கு அப்படின்ற அளவுக்கு வந்து இப்போ ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு கட்சியா, அதனால என்ன பிரயோஜனம், அதனால இந்த நாட்டில் என்ன நடந்திருக்கு, அது என்னத்துக்கு தேவை, இந்த தமிழ்நாட்டினால அதில் என்ன பிரயோஜனம் இருக்குன்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் சேப்பே தகை டக்குன்னு முடிவு பண்ணி இல்லை நாங்கள் திமுக கூட தான் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு அவருடைய விருப்பத்தை வந்து சொல்லிட்டாரு. பட் ஆனால் அந்த மாதிரி அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் இங்கே வரல. ஆனால் அவரு தான் தலைவர்ன்றதுனால அதை நீங்கள் நம்பி தான் ஆகணும். திமுக கூட தான் பேசிட்டு இருக்கோன்றதை நம்பி தான் ஆகணும். எவ்வளோ பாதுகாப்பாக KC வேணுகோபால காரில் அழகாக தூக்கி ஃப்ரண்ட்ல உட்கார வச்சு நானே வண்டி ஓட்டுறேன், எவனும் வண்டி ஓட்ட வேணாம் அப்படின்னு சொன்னாரோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்போ போயிட்டு இருக்கு. ஆனால் திரைமறைவில் தாவேகாவுக்கும் காங்கிரஸுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கு. பக்காவாக ஸ்கெட்ச் போட்டாங்கன்னா தாவேகா தூக்கலாம், இல்லைன்னா திமுக ஸ்கெட்ச் போட்டுச்சுன்னா திமுக தூக்கிறோம். பட் திமுக ஸ்கெட்சில் விழக்கூடாதுன்னா சுற்றி வந்துகிட்டு இருக்காங்க. எப்படியாவது வெளியே போயிட்டு தான் என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க. எல்லா டிவிலையும் போய் பேசுகிறாங்க, எல்லாரும் போய் பேசுகிறாங்க. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. ஏதோ ஒரு எதிர்கால சிந்தனைகள் வந்து கொஞ்சம் தடுக்குது. எம்பிக்கள் என்ன ஆகும், 2029 என்ன ஆகும் அப்படின்ற மாதிரியான யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குன்றதுனால அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. தெரிஞ்சிடும் இன்னொரு 2-3 நாள்ல தெரிஞ்சிடும் நினைக்கிறேன். நாளைக்கே தெரியலாம், பார்ப்போம். என்னதான் நாளைக்கு தானே சொல்லியிருக்காரு, அவரு சொல்லியிருக்காரு. அதுக்கு திமுக சொல்லணுமே நாளைக்கு தொகுதி பங்கீடுன்னு. தொகுதி பங்கீடை பிரிக்கிறதுக்கு யார் வர சொல்லணும்? திமுக சொல்லணுமா, காங்கிரஸ் சொல்லணுமா? திமுக தான் சொல்றாங்க. திமுக தானங்க தலைமை, திமுக தானே கூப்பிடணும், வாங்க நம்ம தொகுதி இவர் சொல்லிட்டாரு நாளைக்கு தொகுதி பங்கீடுன்னு. இவர்கிட்ட யார் போய் சொன்னாங்கன்னு தெரியல. இவர்கிட்ட மட்டும் ஸ்பெஷலா சொல்லிருக்காங்க நாளைக்கு தொகுதி பங்கீடு. எதையாவது சொல்லுங்க, எதையாவது சொல்லி வைங்க அப்படின்னு. யாரும் சொல்லலன்னு தான் நான் சொல்லி, அதுதான் எதையாவது சொல்லி வைங்க. அவங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்களும் அப்படியே அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களை நம்பி தானே நாங்க வந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சேப்பை தகைட்ட வந்து சொல்லியிருக்காங்க. சேப்பை தகை டக்குன்னு என்ன பண்றாரு, நாளைக்கு தொகுதி பங்கீடு அப்படின்ட்டாரு. என்ன நீங்க சொல்றீங்க, அது அவங்க சொல்லவே இல்லையே, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வரலையேன்னா அதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஃபேக்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, மெயில் பண்ணி இப்பதான் ரெடி பண்றாங்க. அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடலாமேன்னு வந்தேன் அப்படின்னு. இதுதான் போயிட்டு இருக்கு. பட் தெரிஞ்சிடும். ஏன்னா என்ன நடந்தாலும் இதுல வந்து அந்த ஒரு இது போயிடுச்சு. ரெண்டு பேருக்கு அந்த பாண்டிங்ன்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு. அது தேர்தல் வரும்போது வேணா மறந்துட்டு எல்லாரும் ஒன்னா கை கொத்தி நிக்கலாம். அப்பயும் கூட மாணிக்கம் தாக்கூர், கிறிஸ்டோடங்கெல்லாம் சும்மா இருப்பாங்களான்னு தெரியல. ஏதாவது போட்டு விடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்ப தெரியும், வேடிக்கையா இருக்கும். நீங்க போங்க, நாங்க அங்கேயே போய்க்கிறோம் அப்படின்னு போனோம். சார்பட்டா பரம்பரை சொல்லும்போது தான் தட்டி விடு தமாசா இருக்குன்ற மாதிரி ஏதாவது 4 ட்வீட்டை தட்டி விடு தமாசா இருக்கும். சரி, அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சேலத்துல பார்த்த அந்த கல்லூரி மாணவர்கள் வந்து மாம்பழம் சாப்பிட்டது தானே. மாம்பழம், சேலம் மாம்பழம் சாப்பிட்டது. சேலம் வந்து கஞ்சா மாம்பழம் சாப்பிட்டுருக்காங்க. கஞ்சா தானே சொல்றீங்க? சேலம்னா நம்ம ஆந்திரால இருக்க தானே? ஆந்திரால இருக்க சேலம் அந்த வழியாவும் போகலாம். ஓகே, கர்நாடகா ஒரு மலையில அந்த கர்நாடகா சேலம் தானே சொல்றீங்க? அந்த சேலத்துல கல்லூரி படிக்கிற மாணவர்களும் ஸ்கூல் படிக்கிற மாணவர்களும் சரி, அங்க போதை அந்த கஞ்சா பழக்கம் வந்து அதிகமா இருக்கு. ஒரே ஒரு கேள்விதான் உங்ககிட்ட, அதர் ஸ்டேட் இஷ்யூ நமக்கு எதுக்கு? நம்ம ஸ்டேட்லயே அவ்வளவு இஷ்யூ இருக்கு, பேசணும்ல. கர்நாடகத்துல உள்ள சேலத்தை பத்தி இப்ப நம்ம எங்க இருந்தாலும் மாணவர்கள் தானே. சரி, ரைட். அதை விசாரிக்க போயிருக்காங்க. வழக்கம் போலதான் ஒரு சேனல் போகும் தெரியுங்களா, விசாரிக்க போகும் தெரியுங்களா, அந்த மாதிரி சேனல் வந்து திருப்பி போயிருக்கு. அங்கேயும் போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கு. வேற வேலை எல்லாம் அங்க செய்ய வேண்டியது, அப்புறம் அங்கேயே போய் அடி வாங்க வேண்டியது. அது திருப்பி அதையும் அதை பத்தி எவனும் பேசிக்க மாட்டான். ஆனா நம்ம மட்டும் பேசணும். அதை உட்காந்து அதானே உங்க ஆசை, அதை பத்தி நம்ம பேசணும். ஆமா, அதை பத்தி எல்லாம் பேச விரும்பல நானு. அவன் அடி வாங்குறான், ஏதோ பண்ணிட்டு போறாங்க, அதை பத்தி நமக்கு பிரச்சனை கிடையாது. சேலம், அதுக்கு நம்ம சும்மா விளையாட்டுக்கு சொன்ன கர்நாடகா ஆந்திரான்னு. நம்ம சேலம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சேலம், எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சொந்த ஊர் சேலம். அந்த மாவட்டத்தில் வந்து ஒரு பழைய பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் எல்லாம் வந்து கஞ்சா பிடிக்கிறது புதுசாக ஏதோ இருக்குது. அது கஞ்சான்னு மட்டும் சொல்ல முடியாது, புதுசாக என்னென்னமோ வச்சு ஊசி போடுறாங்க பசங்க. அப்புறம் வந்து நிறைய பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் தப்பான வேலைகள்லாம் பண்ணுறாங்க, பாலியல் ரீதியாக சில வேலைகள்லாம் பண்ணுறாங்கன்னு சில நியூஸ் வந்துச்சு. நம்மளும் செய்திகளெல்லாம் வந்து பார்த்தப்போ உறுதிப்படுத்தியிருக்காங்க, ஆமாம் அது அப்படி தான் நடக்குது அப்படின்றத. ஆனால் எனக்கு புரியவே இல்லை, இது வேற ஏதோ ஸ்டேட்டில் உள்ள பசங்களோ வேற ஏதோ ஸ்டேட்லேருந்து வர இதுதான் வந்து அங்கே நடக்குதுன்னு நினைக்கிறேன். பசங்க தான் அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்ம பசங்க கிடையாது. ஏன்னா இங்கே இல்லை, கல்டிவேஷனே இல்லாதப்போ உங்களுக்கு எப்படி இது கையில் கிடைக்கும்? ஹவ் இஸ் இட் பாசிபிள்?
அமைச்சர் சொல்லியிருக்காருல்ல, கல்டிவேஷனே இல்லைல்ல. ம் கல்டிவேஷனே இல்லாதப்ப எப்படி வந்து போதை ஊசி நீங்க சொல்ற அந்த பேர்லாம் சொல்லாதீங்க, அந்த அதெல்லாம் எப்படி கிடைக்கும்? ம் அஞ்சாலாம் எப்படி கிடைக்கும்? அஞ்சா நஞ்சா நஞ்சா வச்சுக்கோங்க. இந்த நஞ்சாலாம் எப்படி கிடைக்கும்? நஞ்சான்னு வச்சுக்கோ. நஞ்சா எப்படி கிடைக்கும்? நஞ்சா போட்டால் தான் பாய்ஸ் எல்லாம் நிஞ்சாவா வேலை செய்வாங்க. இல்ல தேவைப்படும்லங்க. இல்ல கரெக்ட் தான். நான் சொல்றது கேட்கறது என்னன்னா, பட் கல்டிவேஷன் இல்லாதப்ப எப்படி வரும் தான் நான் கேட்கறேன். அமைச்சர் சொல்லிட்டாரு 0% கல்டிவேஷன். கல்டிவேஷனே இல்லாத ஊர்ல எப்படி நீங்க வந்து சொல்லலாம்? அவதூறு சொல்றீங்க, நீங்க தப்பு. ஆளுங்கட்சி மேல நீங்க இது வந்து தவறான இது எடுத்து வைக்கிறீங்க. இது ஏதோ எங்கேயோ எடுத்த ஒரு ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வந்து இங்க தமிழ்நாடு சேலம்னு சொல்றதை நான் வந்து ஏத்துக்கவே மாட்டேன். அப்ப இங்க இல்லவே இல்லை. ஆமா, அதான் அமைச்சர் சொன்னாலும் நம்ப மாட்டீங்கன்னா அப்புறம் என்னதான் பண்றது உங்களை? ஏதோ ஊர்ல எடுத்ததை நீங்க வந்து அந்த சேனல் தான் பேரை கெடுக்கணுன்றதுக்காக, ஆளுங்கட்சியோட பேரை கெடுக்கணுன்றதுக்காகவே இந்த வேலையெல்லாம் அந்த சேனல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏதோ அவங்க நிருபர் ஒரு தடவை ஒரே ஒரு தடவை ஒரு அடிச்சிட்டாரு, அதுக்கு என்னமோ பெருசா அப்படியே கோவப்பட்டு எல்லா நேரத்தையும் அப்படியே வந்து சொல்ல வேண்டியது. ஆனா அந்த சேனல்லே நிறைய பேர் திமுக காரங்க இருப்பாங்க. இதை கேட்டா சேனல் பேரை சொல்லுன்னுபாங்க. அது சேனல் பேர்லாம் சொல்லலாம். நியூஸ் 24/7, நியூஸ் தமிழ் 24/7. அதில் என்ன பிரச்சனை இருக்கு? அந்த குவாரி இஷ்யூ பத்தி நம்ம பேசின அளவுக்கு கூட அவங்க சேனல்ல பேசல, தேவையில்லை. வேற அதே மாதிரி சொன்ன விஷயம் சேலம்ல அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நடக்கிற விஷயம் வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலை. அமைச்சர் அவர்கள் சொன்னதுல எவ்வளவு முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் இருக்கு பாருங்க. 0% கல்டிவேஷன்றாரு, பட் அவருக்கே தெரியும். பட் அங்க யூஸ் பண்ற அந்த இதெல்லாம் ஊசிலாம் வந்து என்னென்னமோ பயமா இருக்கு. என்னென்னமோ சொல்றாங்க, அது பேர் என்னென்னமோ ஊசின்றாங்க, இதுன்றாங்க. சின்ன பசங்க கையில கூட அவ்வளவு ஈஸியா கிடைக்குது. இதுதான் இப்போ நம்ம ஊரோட பிரச்சனையே. இப்போ வந்து இந்த உங்களுக்கு சின்ன சின்ன பசங்க 9th படிக்கிற பசங்க 10th படிக்கிற பசங்க கூட ஒரு மாதிரி, ஏன்னா சொன்ன தப்பா கூட இருக்கலாம். ஒரு காலத்துல நம்ம அந்த டைம்ல இருந்தப்போ இந்த ஹெட் மாஸ்டர்ஸோ பிடி சாரோ அவங்களாம் இருக்கும்போது ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. என்னன்னு செக் பண்ணுவாங்க, பேகை செக் பண்ணுவாங்க. நீங்க முடி வெட்டலன்னா முடியை வெட்டி விட்டுருவாங்க. அவ்வளவு வளர்த்துட்டா போதும் அப்படியே முடி வெட்டிடுவாங்க. டீச்சர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. பட் இப்ப அதெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்க வந்து ரொம்ப கண்டிஷனா இருக்கக்கூடாது, மேல அடிக்கவே கூடாது, அதட்டவே கூடாது, என் பையனை அதட்டுறதுக்கு நீங்க யாருன்ற அளவுக்கு இப்ப மாறினதுனால எதையுமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா எவன் என்ன பண்றான்னு தெரியல. இவனுங்க ஒரு பக்கம் ஒரு பேண்ட்டை மேல தூக்கிட்டு ஒரு பேண்ட்டை கீழே இறக்கி விட்டுட்டு இங்க ஒரு வெட்டு இங்க ஒரு வெட்டுக்கிட்டு பண்ணிட்டு போறானுங்க. யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளும் அதுல வந்து இருக்கு. அதையும் தாண்டி சாதி கயிறு கட்டுறது இங்கெல்லாம் இல்ல, நகரத்தை விட கிராமங்கள்ல சாதி கயிறு கட்டுறது ஏகப்பட்ட பிரச்சனை. நாங்குநேரி அந்த பையனுக்கு சின்னசாமியா சின்னதுரை அவருக்கு நடந்த பிரச்சனை, பைக் ஓட்டுனான்னு சொல்லி ஒரு பையனுக்கு வர பிரச்சனை அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் தொடர்ந்து மாணவர்களுக்கே நடக்குது. அதை தாண்டி இப்போ போதை ஒரு பக்கம் பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இது எல்லாருமே கேட்டாங்க, எதிர்கட்சி தலைவர்கள் உட்பட எடப்பாடி பழனிசாமியில இருந்து தாவேக்கால இருந்து எல்லாருமே வந்து இதை வந்து கேட்டாங்க, இந்த கேள்வி வந்து கேட்டாங்க. ஆனாலும் அதை பத்தின ஒரு விவாதம் இல்லை, அதை பத்தின தேவை, இதுக்கு விழிப்புணர்வு இங்கே இல்லை. ஆனால் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் ஐயா சொல்றாரு போதையின் பாதையில் செல்லாதீர்கள்னு சொல்றாரு. அப்பயும் கேட்க மாட்டேங்கிறானுங்க. அப்பதான் ரொம்ப வெகுண்டெழுந்து வேகமா போறானுங்க. அமைச்சர் சொல்றாரு 0% கல்டிவேஷன் இருக்கிறதுனால தான் போறான்னு அவரே ஒத்துக்கிறாரு. இல்லைங்க, யார் வந்தாலும் 0 ஆக்க முடியாதுன்றதை தாண்டி இது யாருக்கிட்ட போகுதுன்றது இருக்குல்ல. இப்போ ஒரு 25-30 வயசு பையன்கிட்ட இளைஞர்கிட்ட போறதுக்கும் ஒரு 16-17 வயசு உள்ள ஒரு மாணவன்கிட்ட போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவன் அதுல ஆரம்பிச்சானா அதோட முடிஞ்சுதான், வாழ்க்கையே முடிஞ்சுது. உங்களுக்கு 30 வயசுக்கு மேல போறவன்ட்டு வேற விஷயம், அது குடும்பமே வந்து தடுத்துரும். பொண்டாட்டில வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் தேவைப்படாது அவனுக்கு. அவனோட வாழ்க்கை அதோட முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் சொல்றது என்னன்னா, இந்த அவன் இதுலயே போயிட்டானா அடிக்ட் ஆயிடுவான். ஏங்க சின்ன ஏதோ இப்படி நகத்துல வச்சுட்டு ஏதோ பண்றானுங்களாம், ஊசியில போய் எடுத்து பண்ணிக்கிறானுங்க. ரொம்ப ஈஸியா ஒரு சிகரெட் பீடியில வச்சு அழகா பண்ணிட்டு போறான். ஸோ இதை நம்மளால தடுக்க முடியல. இதை தடுக்க முடியலன்றதை தாண்டி இது எங்கிருந்து வருது, இது என்ன பண்றாங்க, இதனால வரக்கூடிய பிரச்சனை, இதுன்னு ஏகப்பட்ட இதுல இருக்கு. இதை பத்தி பேசினாலே ஒரு பெரிய டாபிக் வந்து பேசணும். பட் இது நம்ம ஊர்ல நடக்குதுன்றது நம்மளால ஏத்துக்க முடியாத விஷயம். ஆனா இது அரசு கிட்ட சொன்னாலோ இது சொன்னாலோ 0% கல்டிவேஷன் சொல்லி ஒரே வார்த்தையில முடிச்சிருவாங்க. அதனால இதை அதை பத்தி அதுக்கப்புறம் இதுல பேசுறதுல ஒன்றும் இல்லை, நோ யூஸ். பட் அடுத்தடுத்து வர அரசுகள் 1000 கொடுக்குறேன், 5000 கொடுக்குறேன், 10000 கொடுக்குறேன், 15000 கொடுக்குறேன், 25000 கொடுக்குறேன்னு சொல்றதை விட இந்த மாதிரி விஷயங்களை சொல்லுங்க. போதை இல்லாத தமிழகம் 0%. நீங்க உண்மையா சொல்லுங்க. நீங்க சொன்னா இதெல்லாம் பேசிக்கான விஷயம், வரவங்க எல்லாம் சொல்றதுதான். பேசிக்கான விஷயத்தையே சரி பண்ண முடியலையே, அதான பிரச்சனை. பேசிக் விஷயத்துல தானே அதை யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. பேசிக் விஷயத்துல தானே பெருசா அடிபட்டுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு.
இதுக்கப்புறம் பேசினா அப்புறம் கொஞ்சம் எமோஷனல் ஆகிடும். இல்லை இதே மாதிரி தான் ஒசூர்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் கேள்விப்பட்டீங்களா? முன்னாள் கவுன்சிலர் திமுக கவுன்சிலரோட பசங்கன்னு நினைக்கிறேன், இப்போ அவங்களுக்கு 18 வயசோ என்னமோ தான், காலேஜ் படிக்கிற பசங்க, செகண்ட் இயர் தேர்ட் இயர் போயிருக்காங்க, பசங்க, போதையில போயிட்டு ஓசூர்லயே படிக்கிற பசங்க, பெங்களூர்ல படிக்கிற பசங்க போதையிலேயே போயிட்டு ஏதோ பிரச்சனையாகி யாருன்னு கார் ஏற்றி கொண்டிருக்காங்க. ஆமா பாக்குறியான்னு சொல்லிட்டு காரை ஏத்தி கொன்னுட்டு பின்னாடி ரிவர்ஸ்ல ஏத்தியும் ட்ரை பண்ணிருக்காங்க. அவங்களும் போதையில தான் வந்திருக்காங்க. இது திமுக நிர்வாகின்றதுக்காக சொல்லல, இது ஏதோ பாயிண்ட் பண்ணி இது திமுக பாதிக்கப்படுறது அவங்களோட பசங்க தான், திமுக நிர்வாகி பசங்க தான் இதுல பாதிக்கப்படுறாங்க. திமுகவே விடுங்க ஜோ, இதுல போதையில பசங்க யோசிச்சு பாருங்க, 18-19 வயசு பசங்க இவனுங்க போதையில இருக்கானுங்க, இவனுங்க இதை செஞ்சானுங்க அப்படின்னா அப்போ போதையே இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? போதையின் பாதையில் செல்லாதீங்கன்னு சொல்றீங்க, அது ஓகே, அது நாங்க ஏத்துக்கிறோம். போதையில் பாதையில் செல்லாதீங்கன்னு ஒரு முதலமைச்சரா இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து சொல்றது சந்தோஷமான விஷயம், ஏத்துக்கலாம், நல்ல விஷயம். இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லை, இவர் சொல்றாரு. ஆனா அது இல்லவே இல்லைன்னு ஒரு அமைச்சர் சொல்றாருல, அவருடைய துறையில இருக்க அமைச்சரே சொல்றாருல, அதை எப்படி ஏத்துக்க முடியும்? அது எங்க இருந்து அப்ப வருது? இங்க நீங்க இல்ல இங்க தமிழ்நாட்டுல எங்கேயும் புழங்கலன்றீங்க, ஆனா பண்றது எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளார தமிழ்நாட்டு மாணவர்கள் தானே கையில கிடைக்குது. இதை எப்படி தடுக்க போறீங்கன்றது ஒன்று இருக்குல்ல. ஒருவேளை நீங்க திராவிட மாடல் 2.0 உங்க ஆட்சி தான் வரப்போகுதுன்னு நீங்க உறுதியா நம்புறீங்கன்னா முதல்ல இதுக்கு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுங்க. இதை தடுக்கிறதுக்கு என்ன வழின்றத முதல்ல பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து அடுத்த அரசியல் பேசலாம், மகளிருக்கு 5000 கொடுக்கலாம், 2000 ஊக்கத்தொகை தரலாம், கோடை காலத்துக்கு 2000, மழை காலத்துக்கு 2000லாம் கொடுங்க, தாராளமா கொடுங்க, வாங்கிக்கிறோம். கரண்ட் பில்லையும் ஏற்றி விடுங்க, அதையும் நாங்க வந்து கட்டிக்கிறோம், அது பிரச்சனை இல்லை. முதல்ல மாணவர்கள் கையில, ஸ்டூடெண்ட்ஸ் கையில இந்த கெட்ட இதெல்லாம் இல்லாம இருந்தா அது இன்னும் சந்தோஷமா இருக்கும். அதுதானே அடுத்த கட்டம். மாணவர்கள் தானே அடுத்த கட்டத்துக்கு நகருவாங்க, அவங்க தானே அடுத்த கட்டத்துக்கு இந்த நாட்டை கொண்டு போவாங்க. அவங்க கையிலேயே இப்படி இருந்துச்சுன்னா அவங்க எப்படி அடுத்த கட்டத்துக்கு போவாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு ஏதாவது திட்டம் இருந்தா ஃபர்ஸ்ட் அதை வந்து ஒரு வாக்குறுதியில ஃபர்ஸ்ட் கொடுங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் முதல்ல அதை கொடுங்க. உங்க கதாநாயகனா அதை வச்சுங்க, வாக்குறுதி கதாநாயகன் கதாநாயகியா அதை வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். 2 கழகங்கள் தான், திமுக மட்டும் இல்ல, அதிமுக 0% ட்ரக்ஸ் சொசைட்டி அது மாதிரி ஏதாவது சொல்லுங்க. ஆமா, லோகேஷ் படம் 0% ட்ரக்ஸ் சொசைட்டி, லோகேஷ் தான் வரணும். அப்ப எதுக்கு தமிழ்நாட்டு ட்ரக்ஸ் சொசைட்டி இல்லாம மாத்துறதுக்கா? அவ்வளவுதான். எதுவும் பைத்தியத்தை பத்தி கேட்காதீங்க. இருக்குது, எந்த பைத்தியத்தை முதல் கேட்கறதுன்னு தெரியல, அதான் ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கேன். முதல்ல பெரிய பைத்தியத்தை கேட்டுருவோம். நம்ம நாம் தமிழர் கட்சி இல்லைங்க, அது கட்சி சொல்லலைங்க, அதுக்குள்ள வரத சொல்றேன் நான். அந்த கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு சில பேர் சொல்றேன், இந்த சாதி இல்லை, இது கிடையாது, தமிழர்ன்ற ஒரு இதுதான், நாங்களாம் யாரும் சாதி பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேட்பாளர்கள் அறிவிச்சாங்க பார்த்தீங்களா? அதில் ஒருத்தர் இருப்பார்ல, யூடியூபர் இருப்பார்ல, நானும் சொல்லலை, உங்களை மாதிரியே நானும் சொல்ல, பட்டியலிட்டு எந்தெந்த சாதிக்கெல்லாம் நாங்கள் இது பண்ணியிருக்கோன்னு சொல்லி பட்டியலிட்டு அவரே எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாரு நாம் தமிழர் கட்சியை. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கு. அதில் என்ன இருக்கு? யூடியூபருக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அப்படிங்களா? யூடியூபருக்கு அந்த கட்சிக்கு சம்மந்தம் கிடையாது, கட்சிக்கும் யூடியூபருக்கும் சம்மந்தம் கிடையாது, யூடியூபருக்கும் அண்ணனுக்கும் சம்மந்தம் கிடையாது, அண்ணனுக்கும் யூடியூபருக்கும். அதனால தான் நிப்பாட்டலை. ஆமா, அதனாலதான் சீட்டு தரல. அது விட்டுருங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் ஒரு வரிசைப்படுத்துறாரு. ஆனா அண்ணனை கேட்டீங்கன்னா சாதி, இந்த சாதியில இருக்கவங்க எனக்கு ஓட்டே போடாதீங்க, நீ சாதியை பார்த்து தான் ஓட்டு போட்டீங்கன்னா எனக்கு ஓட்டே போடாத அப்படின்னு வேட்பாளர் நிப்பாட்டிக்கலாம், அது நிப்பாட்டலாம். ஆனா இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஏன் சாதிக்காரனே எனக்கு வந்து ஓட்டு போட மாட்டான்னு சொல்லி நாடார் காமராஜர் அவருடைய பிறந்த நாள் விழான்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு தடவை போய் பேசிட்டு ஏன் சாதிக்காரனே எனக்கு வந்து ஓட்டு போட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி அதையும் ஒரு பக்கம் மென்ஷன் பண்றாரு. இன்னொரு பக்கம் சாதி பார்த்து ஓட்டு போடுறதுன்னா ஓட்டு எனக்கு தீட்டு அப்படின்றாரு. இப்ப என்னடான்னா யூடியூபர் வந்து இப்படி சொல்றாரு. அப்புறம் கேட்டா நாம் தமிழர் கட்சி தான் கொள்கை கோட்பாடு உள்ள கட்சி, எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, எங்க கொள்கைக்காக தான் ஓட்டு போடுறது அப்படின்றாங்க. சரி, என்னதான் உங்க கொள்கைன்னு கேட்டா இந்த மாதிரி சொல்றது. அதுதான் சொல்றேன். இன்னொரு வீடியோவும் பார்த்தேன், நான் திராவிடனா மலையாளத்தான்னு கேட்டா நான் மலையாளத்தான் தான் சொல்லுவேன். சொல்லிக்க, யார் வேணான்னா நீ தமிழன் கிடையாது. நான் தமிழன் கிடையாது, ஆனா நான் நாம் தமிழர். நாம் தமிழர், அதுதான் சொல்றேனே. எல்லா கொள்கையெல்லாம் இருக்கு, ஆனா கவுன்சிலர் கூட ஜெயிக்க மாட்டோம், ஜாதி பார்த்து தான் சீட்டு கொடுப்போம், ஜாதி பார்த்து தான் ஆள் நிறுத்துவோம். அப்புறம் என்ன கொள்கை கோட்பாடு என்ன சொல்ல வேண்டியிருக்கு? ஒன்றும் தேவையே கிடையாது. ஆனா இதை சொன்னா வந்து நாங்க கொள்கை உள்ள கூட்டம், தத்துவ கூட்டம், ரசிக கூட்டம் கிடையாது, தத்துவ கூட்டம்னு மாறுடு அடிச்சு சொல்ல வேண்டியது, அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் திறன்நிதி கொடுத்ததுக்கெல்லாம் கணக்கு கேட்டாருன்னா அண்ணனோட வண்டாவளம் தாண்டாவளம் என்னன்னு தெரிஞ்சிடும். திறன்நிதிக்கு கணக்கா? ஓஹோ, அண்ணனே கணக்கு கேட்கறியா? அந்த அளவுக்கு ஆயிட்டீங்களா நீங்க? கணக்கு கேட்கற அளவுக்கு கணக்காளர் ஆயிட்டீங்க நீங்க. பெரிய எம்ஜிஆர் கணக்கு கேட்குறீங்க.
கொடுத்தா கணக்கு கேட்க தான் செய்வோம். செலவு கணக்கு சொல்லுங்க, மாநாட்டோட மொத்த செலவு கணக்கு கொடுக்கறது மட்டும்தான் உங்க வேலை, கணக்கு கேட்கறது உங்க வேலை கிடையாது. குடிக்க மட்டும்தான் உன்னை வர சொன்னேன், கொடுக்கறது எவ்வளவுன்னு கொடுக்க இது பண்ண சொல்லல. அதனால அதோட விட்டுறணும். கணக்கு கணக்கெல்லாம் கேட்கற ஆளை வச்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான், பாத்துக்குங்க. இப்ப சின்னதுக்கு வந்துருவோமா? போகணுமா, வேணுமா? இல்ல அது கண்டிப்பா பேசாம போயிடக்கூடாது. அவங்க ஏதோ பனையூர் வரைக்கும் போகணுமா, சரி கேப் புக் பண்ணி விட்டுறலாமா? கேப் புக் பண்ணி போ, உன்னை யாரு வேணான்னா? ஏன்னா நீங்க வெளில வர மாட்டீங்க. நான் தான் சொல்றேனேங்க, இது அவுட்டேட்டடு. இது எங்க இருந்தா தேடி கண்டுபிடிச்சு இவனுக்கு எடுத்துட்டு வந்துட்டு இல்ல இன்னும் 2-3 புதுசா உள்ள இறக்கிட்டே வருவா. அதான் இது வந்து அதற்கான முன்னோடி. இது இப்ப வந்து அடுத்தடுத்து யாரெல்லாம் இருக்கு எப்படி இருக்குன்னு போட்டு பார்ப்போம். இது மூஞ்சி பார்த்தே பல வருஷம் ஆகுது, சரி என்னன்னு போட்டு பார்ப்போம் அப்படின்னு. முதல்ல நீ ஒரு வீடியோ பண்ணு, உனக்கு பேமெண்ட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, ஃபர்ஸ்ட் ஃப்ரீலான்ஸா இந்த வேலையை பண்ணு, உனக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு தாவேகா காரங்க என்ன பண்றானுங்கன்னு உன்னை பார்ப்போம் அப்படின்னு பார்ப்பாங்க. இவனுங்க அது தெரியாம இந்த பசங்க போயிட்டு லபோதி இவனு போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பரவாயில்ல, உனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது, உன்னோட பழைய வீடியோ எல்லாம் என்ன சேவ் பண்ணி வச்சிருக்கானுங்க, அப்போ ஓகேவா, உனக்கு ஓரளவுக்கு இது இருக்கு, மார்க்கெட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வா உள்ள வான்னு சொல்லிட்டு ரெண்டாவது வீடியோக்கு பேமெண்ட். ஸோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஆமா இதுக்கப்புறம் வந்து அந்த இதுக்குள்ளார லிஸ்ட்டுக்குள்ளார வந்துடும். ஸோ மந்த்லி பேமெண்ட் என்னத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கும். ஸோ பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி வீடியோ நீங்க அடிக்கடி பார்க்கலாம், இந்த மாதிரி இந்த பைத்தியத்தோட வீடியோ நீங்க அடிக்கடி பார்க்கலாம். ஸோ சேம் தான், தயவு செய்து இது இக்னோர் பண்ணிட்டு போங்க. இல்ல நான் இது கூட தான் சண்டை போட்டுட்டு இருப்போம், போய் போடுங்க, யாரும் எதுவும் பண்ண முடியாது. உங்களால அதுக்கு பேமெண்ட் அதிகமாகும், அதுக்கு விளம்பரம் அதிகமாகும், அடுத்தது நாடகத்துல வரும், சொல்ல முடியாது. திருப்பி பிக் பாஸ் அடுத்த சீசன்லயும் திருப்பி அதை கூப்பிடுவாங்க. தேவையில்லாம அந்த மார்க்கெட்டை உயர்த்தி விட்டுறாதுங்க. இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரி இந்த அங்கங்க பாக்கும்போதே நம்மளுக்கு எரிச்சலா இருக்கு. நாடகத்துல டெய்லி வீட்டுல பாக்குறவங்க யோசிச்சு பாருங்க. இப்படிதாங்க தோடுவாங்க. இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் எல்லாம் பாத்தீங்கல்ல, என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாரு, திடீர்னு பார்த்தா விஜய் டிவியோட ஷோக்கு வர்றாரு, திடீர்னு பார்த்தா பிக் பாஸுக்கு போயிட்டாரு. அப்படித்தானே ஒவ்வொருத்தனையும் வளர்த்து விடுறாங்க. இவங்க வளர்த்து விடுறதான் யாரும் கிடையாது. கபிலா இது உன் காலம் இல்ல, நீ ஆடாதன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பார்த்து பெருசாக்கி விட்டுறது. அதுக்கப்புறம் அவங்க பெருசாகி அவங்க ஏதோ பெரிய ஆள் மாதிரி போக ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க அங்கேயே தான் இருக்காங்க. நம்ம தம்பி கோபப்பட்டாரா? 2 மணி நேரத்துக்கு அவன் மூஞ்சை என்னால பார்க்க முடியல. அந்த அளவுக்கு வீறு உண்டி இப்படியே தான் உட்காந்துருந்தான், விறுவிறுனே தான் உட்காந்துருந்தான். என்னடான்னு கேட்டேன்னா அது ஏத்துக்க முடியலண்ணே, நான் வேணா கமெண்ட் வேணாலும் போடட்டும். இல்லைங்க, இது இது இந்த மாதிரி கேட்டகரியில அப்பப்போ வரதுங்க தான். அதுல ஒண்ணுதான் இந்த மீரா மித்துன்னு. அது இப்படிதான் பேசிட்டு இருந்துச்சு, விஜய சூர்யாவை எல்லாரையும் அப்படி பேசிட்டு இருந்துச்சு. அது ஏற்கனவே மனநலம் பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் தேடி கண்டுபிடிச்சு எங்கேயோ கொண்டு போய் போட்டானுங்க. மனநலகத்துல அப்பத்துல போட்டிருக்கானுங்களா இல்ல இப்போ ஸ்டேஷன்ல வச்சு அடைச்சிருக்காங்களான்னு தெரியல, ஜெயில. அது மாதிரிதான் இப்போ இதை ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது பைத்தியம் கிடையாது, இது தெளிவான. ஓகேங்களா? எவ்வளோ அழகா வந்து புல்லுக்கட்டும் காலையும் வந்து வச்சு ஒரு அழகா ஒரு கதை சொன்னதுக்கு அதையே வந்து பெருசாயிடும் பாத்துக்குங்கன்னு சொல்லிச்சா அதுலயே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்ப அது வந்து எவ்வளவு முக்கியமான ஒரு ஆளுன்னு. ஸோ அதை இறக்கி விட்டுருக்காங்க. இவங்க போய் விழுந்துட்டாங்க, அதுக்கு அமைதியா கடந்து போயிட்டாங்கன்னா அதுக்கு மார்க்கெட் அவுட் ஆயிடும், மறுபடியும் சீப்போ அப்படின்றவாங்க. நீங்க திருப்பி ஏதாவது பேசி ஏற்றி விட்டீங்கன்னா அதை டிவி சீரியல்ல ஷோஸ் எல்லாம் பாக்குற மாதிரி இருக்கும், பாத்துக்குங்க. அந்த மாதிரிதான் புல்லுக்கிட்டு நல்லா தின்னு வளர போகுதுன்னு நினைக்கிறேன். அதுதான் நடக்கும், நீங்க என்ன பாருங்க. முடிச்சிடலாங்களா? கண்டிப்பா கார்த்திக், அடுத்த ஒரு நேர்காணல்ல நம்ம மற்ற விஷயங்களை பத்தி நம்ம விவாதிக்கலாம். மிக்க நன்றி. நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நீங்க இதை பத்தி எல்லாம் கேட்டோன்னே எண்டுகார்டு போறதுக்கு முன்னாடி இதை சொல்லிட்டு போயிடுறாரு. ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் இறந்த இதுக்கு எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுல வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் வந்திருந்தாரு. இந்த பக்கம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்திருந்தாங்க. அவங்களுடைய மச்சான் சதீஷும் வந்திருந்தாரு. அப்படிலாம் சொல்ல முடியாது, அப்படிதான் சொல்லுவேன், சதீஷ்ன்னு தான் சொல்லுவேன். சதீஷ் சொல்லியிருக்கலாம். பிரேமலதா விஜயகாந்த், மரியாதைக்குரிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்திருந்தாங்க, எல்லாம் வந்திருந்தாங்க. மரியாதைக்குரிய சதீஷும் வந்திருந்தாரு. விசாரிச்சுக்கிட்டாங்களா? விசாரிச்சதெல்லாம் தப்பு இல்லை. ஒரு பெரிய தலைவர், அவருடைய இறப்புல நீங்க வந்து பேசக்கூடாதுலாம் சொல்ல, நீங்க அமைதியா கூட உட்கார்ந்து இருந்துட்டு கடந்து போயிடலாம். இல்லைன்னு அங்க வந்துட்டு கமலஹாசனும் ரஜினிகாந்தும் நடிச்ச படத்துடைய ப்ரமோவை பத்தி பேசுறதுல என்ன நியாயம் இருக்குது? சதீஷ், உங்களை எப்படி ராஜ்யசபா எம்பி ஆக்கி இங்கேயே இதை தான் கேட்குறீங்கன்னா அங்க போய் என்ன கேட்பீங்க? கமலஹாசன் கேட்பாரு, நல்லா இருந்துச்சு அப்படின்னு. அதுல அந்த டைலாக வேற சொல்றாங்க, சூப்பர், ரொம்ப சூப்பர் ஜி. அங்க போய் நாங்க கமலஹாசன் பேசிக்கோங்க, இங்க வரும்போது நாங்க கமலஹாசன் நீங்க பேச முடியாது. ஏன்னா 10 நிமிஷத்துல நீங்க வெளியே வந்துடுங்க. கமலஹாசன் பேசின 10வது நிமிஷம் நீங்க நகர்ந்து போயிடுவீங்க, அது வேற விஷயம், அது வேற. பட் நீங்க இவர் பேர் தான் அடிபடுது, அந்த ராஜ்யசபா சீட்டுக்கு இவர் பேர் தான் அடிபடுது. யோசிச்சு பாருங்க, ரஜினிகாந்த் ஒரு டெத்துல பேசக்கூடிய விஷயம் கிடையாது. டெத்துல அதை பத்தி பேசியிருக்கலாம், இல்ல நல்லா இருக்கீங்களான்னு நல்லா இருக்கீங்களாவோட நிறுத்தி இருந்திருக்கலாம் அப்படின்னு நிறுத்தி இருந்திருக்கலாம். நீங்க படிச்ச நடிச்ச படம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, எல்லாம் ஷூட் முடிஞ்சிருச்சா, இந்த இது ப்ரொமோ பார்த்தோம் சூப்பரா இருந்தது, அந்த டைலாக் அப்படி இருந்துச்சு, ஆகா ஓஹோன்னு இருந்துச்சு.
இதெல்லாம் நல்லாவா இருக்கு சதீஷ்? யோசிச்சு பாருங்க சதீஷ். நல்லா இல்லை சதீஷ். நல்லா இல்லை. மகிழ்ச்சி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா. கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு